தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற நெருக்கடிகள் அவை. அந்த படத்தை தயாரித்து அதை திரைக்கு கொண்டு வருவது என்பது எவ்வளவு பெரிய போராட்டம் என்பது நமக்கு தெரியும். 200 படம் வருதுன்னா 190 படங்கள் படுத்துக்குது, 10 படங்கள் தான் ஓடுது. ஆனாலும் இன்னும் 100 பேர் திரும்ப அந்த களத்துக்குள்ள வராங்க. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை மூலம் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு திரைப்படம் மறுபடியும் ரிலீஸ் ஆகும்போது இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்குறது எனக்கு வந்துருக்கு, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அற்புதமான ஒரு படம் இது. நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது. அதில் முதல்ல வந்து ப்ரொடியூசர்ஸுக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கோல்மால் ப்ரொடியூசர் 2 தடவை மொரிஷியஸே போயிருக்கேன். டூர் மாதிரி போயிட்டு வருவோம் நாங்கள். மொரிஷியஸ் எல்லாம் கேட்பாங்க, என்னையா மயிலாப்பூர் போகிற மாதிரி போயிட்டு வரி அப்படின்னு. அந்த மாதிரி அந்த அற்புதமான திரைப்படம் எடுத்தவர் பொன்குமார் தான் இயக்குனர். அது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு திரைப்படம் பார்க்குறதுக்கு. இவர் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு, அவங்க 4 லட்சம் ஃப்ரெண்ட்ஸுன்றாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் நண்பர் கணேஷ் பாபு சொன்னதில் சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டியது. சித்திக் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு டைலாக் கூட வெளி டைலாக் எழுத விட மாட்டார். அவர் ஏதோ அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருக்கும்போது அவர் வடிவேல் சொன்னது சிரிச்சதை பார்த்து சொல்லிட்டாரு. ஆனால் எல்லா டைலாக்குமே சித்திக் சார் ஸ்கிரிப்டில் இருக்கும். ஏன்னா நான் அவரோட டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணவேன் பாஸ்கர் ராஸ்கலில். ஒரு டைலாக் கூட அவர் வேறு டைலாக் சொல்ல விட மாட்டார். எந்த டைலாக் வேணான்றவார், எனக்கு தெரியும் இது போதும் அப்படின்றவார். அதில் ஆணியே பிடிக்கமான டைலாக் வந்து சித்திக் சார் கோகுல் கிருஷ்ணா எழுதின டைலாக் தான். அதில் வந்து வடிவேல் சொன்ன டைலாக்கெல்லாம் கிடையாது. தவறான ஒரு செய்தியாக போச்சு அது. ஏன்னா நான் ஸ்பாட்டில் இருக்கிற அண்ணல் தெரியும். ஒரு டைலாக் கூட அவர் சொல்ல விட மாட்டார். ஒரே ஒரு டைலாக் நான் சொந்தமாக போட்டேன் அந்த படத்தில். பிரமண்டராஜ் சார் கேட்பா, டேய் நேற்று பஸ் ஸ்டாண்டில் என்ன நடந்தது அப்படின்வார். நான் ஒன்று ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்வேன். ஒன்று கட்டு அப்படின்ட்டார் டைரக்டர். என்ன இது டைலாக்கு? அவர் என்ன கேட்குற, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை சார் இது ஒரு மாதிரி கல்ட்டு ஜோக்கு சார் அப்படி. அதெல்லாம் வேணான்ட்டா. இல்லை சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ். சரி வச்சு தொலைங்க அப்படின்னு வச்சுட்டு போனார். அந்த ஒரு டைலாக் தான் அந்த டோட்டல் படத்தில் சொந்தமாக ஒரு நடிகர் சொன்ன டைலாக். அது கூட சிம்பு இருக்கார், டிஆரோட சன்னு, அவர் எங்கே பார்த்தாலும் சொல்கிற டைலாக் தான். சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஆணியை பிடுங்கானோட எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக்கு ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி சித்திக் சாரை பொறுத்தவரைக்கும் எவ்ரி திங் இஸ் இன் பேப்பர், எவ்ரி திங் இஸ் இஸ் மைண்டு. ஒன்று கூட வெளியிருந்து எடுக்க மாட்டார். அதேமாதிரி கோகுல் கிருஷ்ணாட்ட டைலாக் எழுதிட்டு அதை படிக்க சொல்லுவார். படிக்கும் ஒரு வார்த்தை விட்டாலும் திருப்பி எழுதி சொல்லிவிடுவார். அதே பாஸ்கர் ராசல் நான் டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன். எல்லா டைலாக்ஸும் அவர் கண்டிப்பாக பண்ணுவார். அற்புதமான ஒரு திரைப்படம். ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் சூர்யா நானும் ரொம்ப ரொம்ப ஜோவியில் பழகிட்டு இருப்போம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் வந்து உடுமலைப்பேட்டில் ஷூட்டிங், ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங்கு. அப்போ தெனாலி ஷூட்டிங் கொடைக்கானல் மேலே நடக்கும். நைட்டு இங்கேருந்து காரில் கிளம்பி மேலே போனோம். அங்கே போய்ட்டு ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து நைட்டு கிளம்பி இங்கே வரோம். அவ்வளோ பிஸி. அந்த நேரத்தில் இங்கேருந்து போகும்போது சூர்யா வந்து, ஜோதிகா கேட்டதா சொல்லு, இது கேட்குறது தான் என் வேலை. உடனே நான் அங்கே போய், மேடம் சூர்யா அபவுட் யூ ஆஸ்கிங், எனக்கு பாதி இங்கிலீஷ் தான் எனக்கு தெரியும். சொல்லி முடிச்சு அவங்க எஸ் தேங்க்யூ அப்படின்வாங்க. மறுபடியும் போகும்போது என்னை பற்றி சொல்லுங்கன்னு நான் கீழே வந்தேன்ப்பா, தங்கச்சி ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு பயங்கர சந்தோஷம் சொல்லிட்டு போயிருக்கோம். இவங்களோட தூது போயிட்டு வந்து வேலையை ஆரம்பித்தேன். வேறு அதை விட பெருசாக ஒன்றும் இல்லை, சாதிக்கிறதுக்கு இல்லை. அப்படி காதலை வளர்த்த ஒரு படம் அது. அந்த படம் மட்டும் இல்லை, அமர்கலத்தில் அப்படி தான். ஷாலினி அஜித்தை லவ் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு தெரியாது. நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் அஜித்துக்கு. அஜித் சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாத, நான் ஃபேமிலிக்காக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், புரியுதா? ஏன்னா சினிமா அப்படி இப்படின்னு அப்படியே அதை வந்து ஸ்டரன் சார் டைரக்டர் அவர் இதில் பார்க்குறாரு மானிட்டரில். என்ன அவன் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறான், வாங்க அப்படி கூப்பிட்டாரு. என்ன பண்ணுறீங்க? இல்லைப்பா அஜித்துக்கு நான் சில அட்வைஸ் எல்லாம் கொடுவேன். என்ன அட்வைஸ்? இல்லை இந்த மாதிரி சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ண வேணாம் அப்படி. இல்லை பாவி, ஷாலினி லவ் பண்ணுறாங்க, அடுத்த மாதம் கல்யாணம், உனக்கு படம் வேணுமா வேணாமா இதோட போகிறேன் மிரட்டினார். அத்தோட வாயை முன்னவன் தான், நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம். அதனால் ஒரு அற்புதமான திரைப்படம். ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ரசித்து பண்ணார் டைரக்டர். அவர் வந்து ஒரு கிரேட் ஹியூமரிஸ்ட். அவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. அப்படி ஒரு டைரக்டர் இழந்தது எங்களுக்கெல்லாம் மாபெரும் இழப்பு. ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு கேரக்டர் கிரியேட்டிவ் பண்ண முடியும். நேசம் பண்ணி கேரக்டர் அவர் தான் கிரியேட் பண்ணார். அது வந்து ஜெகதி பண்ணியிருப்பார் அதில். அதே மாதிரி இளையராஜா வந்து படம் பார்த்துட்டு சொன்னார்,
சூர்யா பண்ணார், விஜய் பண்ணார், ஓகே. ஆனால் அந்த கேரக்டர் ரமேஷ் கண்ணா செலக்ட் பண்ணிங்க பாருங்க, அதுதான் கரெக்டுன்னாரு. ஏன்னா அந்த கேரக்டர் படத்தில் மலையாளத்தில் சீனிவாசன் பண்ணியிருப்பார். இஸ் எ டைரக்டர், ஆக்டர், ரைட்டர். அதனால் நானும் டைரக்டர், ஆக்டர்னால அது ரொம்ப அவர் பிடிச்சி போச்சு. அதனால் அவர் சொன்னார், நீ கரெக்டான ஆளை செலக்ட் பண்ணிங்கன்னு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஃப்ரெண்ட்ஸில் நமக்கு பாதிச்சு. இப்போ பாருங்கள், 23 வருஷம் கழித்து மறுபடியும் அந்த படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டு எல்லாம் வைக்கிறோம்னா அது ஒரு நமக்கு ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் வருந்தாலும் சொன்னாங்க, நான் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தேன். இப்போ தான் தெரியும் நிறைய பேர் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அந்த விஷயம் எனக்கு இப்போ தான் வெளியில் லீக் ஆகுது. ஏன்னா எல்லாம் சின்ன பசங்க பார்த்து பூரா ஏன்னா நம்மளை பார்க்கும்போது அப்படி பெருசாக பார்க்குறாங்க. இவர் என்ன இப்படியே இருக்கிறாரு, இன்னும் ஒரு வயசாக மாட்டேங்குது, கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க பசங்க. நான் இந்த மாதிரி சட்டையை போட்டால் வீட்டில் திட்டுறாங்க, சார் வயசாகிடுச்சுல இன்னும் என்ன இந்த மாதிரி சட்டையை போடலம்மா, ஒரு கிளாமருக்கு போடுறேன் அப்படின்னு. அதனால் நல்ல ஒரு படம், திரைப்படம் என்றைக்குமே இருக்குது. அந்த காலத்தில் நாங்கள் சினிமாவுக்கு வர்ற காலத்தில் என்னை கேட்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச காமெடி படம் என்னான்னு. காதலுக்கு நேரமில்லை, ஊட்டி வர ஒருவன்னு சொல்லுவோம். அந்த 2 படம் தான் இப்பவும் பார்த்தாலும் எவ்வளோ வேணால் சிரிக்கலாம். அது மாதிரி இப்போ சிரிப்பதற்கான ஒரு படம்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ நான் ஷூட்டிங்லாம் போகும்போது எங்களை வெளியே அவுட்டோர் போகும்போது கேட்பாங்க, என்ன சார் ஒரு காமெடி படம் பண்ண மாட்டேன்றீங்களே சார், சிரித்து ரொம்ப நாளாச்சு சார், தியேட்டருக்கு வந்தால் அப்படியே தான் சார் உயிரை எடுக்கிறீங்க. நான் சொன்னேன், அப்படி தான்ப்பா ஆகிப்போச்சு, மாறிப்போச்சு. ஏன் சார் நீங்கள் டைரக்ட் பண்ணக்கூடாதுன்னாங்க. நான் சொன்னேன், டைரக்ட் பண்ணலாம், ஆனால் டைரக்ட் பண்ணலாம் இந்த காலத்தில் ட்ரக் விற்கணும், இல்லைன்னா துப்பாக்கி புதுசாக கண்டுபிடிக்கணும், இது பண்ணால் தான் கதை பண்ண முடியும். அப்படி ஆகிடுச்சு. இப்போ நல்ல ஒரு கதை, சென்டிமெண்ட்டு, சிரிப்புன்றதெல்லாம் கிடையாது. அதனால் இந்த படம் நிச்சயமாக தியேட்டரில் பெரிய லெவலில் போகணும்னு இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ் இனத்தின் எல்லோருக்குமான தலைவர், அவரை குறிப்பிட்ட இந்த இவங்களுக்கு தான் தலைவர்னு இப்போ சொல்ல முடியாது. தலைவர் என்னுடைய உயிர் தம்பி திருமா. எல்லா தலைவர்களையும் ஒரு வித்தியாசமான தலைவர். யாரை கேளுங்க, எந்த கட்சிக்கார கேளுங்க, திரும்ப ஒரு தனி குணம்பா. அரசியல் ஒழுக்கம், நேர்மை, பிறரை மதிக்கிற தன்மை, கூட்டமைப்புன்னு வச்சுக்கிட்டா அந்த விதியை மாறாதவர். உரிமைகளை கேட்பாங்க, ஆனால் ஒத்து போயிடுவார். பேசி சரி பண்ண ஒத்து போயிடுவார். அப்படி ஒரு ஒற்றுமையை, தமிழக ஒற்றுமைக்காக பாடுபடுகிற அவருடைய தலைவர் என் உயிர் தம்பி திருமா அவர்களே, என் அருமை சகோதரர். நாங்கள் கூட பிறக்கலை, அவ்வளோதான். தமிழ் சினிமாவில் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் படம் எடுத்தாங்க. 50 படம் 100 படம் எடுத்தவங்கெல்லாம் இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் இப்போ இல்லை. என்னுடைய சகோதரர் தானு, கலைப்புலி தானு, கஷ்டப்பட்ட காலத்திலும் சரி, இன்ன வரைக்கும் இன்னைக்கு சினிமா ரொம்ப சிரமத்தில் இருக்கு, ரொம்ப சிக்கலில் இருக்கு. அந்த காலத்திலே ஒரு அற்புதமான படங்களை திட்டமிடுதல், செயல்படுதல், வெற்றி பெறுதல், அதே கொள்கையாக வச்சிருக்கிற என்னுடைய கலைப்புலி தான் அவர்கள். அதுக்கடுத்து என் தம்பி ராதாகிருஷ்ணன், ப்ரொடியூசர் சங்க செயலாளர், அடுத்த தலைவராக வரப்போகிறதா சொன்னாங்க. அருமை தம்பி லைக்கா கம்பெனியை பாதுகாத்து கொண்டிருக்கிற தமிழ்மாறன். எல்லோரையும் நான் வருக வருக என வரவேற்று வாழ்த்தி ஒரு 3/4 மணி நேரம் பேசலான்னு பார்க்குறேன். இப்போது 8:15 ஆயிடுச்சு. ஒரு 3/4 மணி நேரம், 1 நிமிஷம் குறைஞ்சா கூட என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா இப்போ 8:15 ஆச்சா. இப்போ பேச ஆரம்பித்தா எல்லாரும் 10:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போவீங்க. இது திருமாவளவன் மேடை. அவர் இருக்கும்போது நம்ம யாரும் அதிகம் பேசக்கூடாது, என்னை தவிர. நெல்லை பாய்ஸ் ட்ரெய்லர் பார்த்தோம்,
சிறப்பாக இருந்தது. இளைஞர்கள் கூட்டம். டைரக்டர் நல்லா வேலை வாங்கியிருக்கீங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல அந்த சின்ன காட்சிகள் நல்லாவே இருந்தது. நண்பர்கள் காதல், வீரம், ரவுடிசம், கொலை கொள்ளை எல்லாமே நிறையா பண்ணியிருந்தார். டைரக்டர் கமல் சிறப்பாக பண்ணதால தான், டைரக்டரோட ப்ரொடியூசரோட ஒத்துழைத்தால் தான் இன்றைக்கி ப்ரொடியூசர் அவருக்கு வாழ்த்தினார். இந்த படத்தின் தயாரிப்பாளர் தம்பி வி ராஜா அற்புதமான பையன். அதாவது நான் பெறாத ஒரு பிள்ளை. அன்பு செலுத்தின அப்படி தவறுகளை தட்டி கேட்கற தயங்கவே மாட்டான். அதில் ஒரு ஜூனியர் திருமாவளவன் யார் தப்பு செஞ்சாலும் சரி, அது வாட்ஸ்அப்பில் விட்டான்னு வச்சுங்க, திட்டி தீத்துருவான் எல்லாரையும். அவனை கண்டால் பயப்படுவாங்க நிறைய பேர். அவன் என்னை பார்த்து பயப்படுவான், ஏன்னா எனக்கு ஜூனியர். இன்னும் நான் ஒரு வேண்டுகோள் வச்சான். எங்கள் கலைப்புலி தானுக்கு சினிமா உலகம் ஒரு பாராட்டு தெரிவிக்கணும்னு. தான் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றே வேண்டுகோளை வச்சுருக்கான். தானே விரும்ப மாட்டார். அவர் யாராவது 2 வார்த்தை புகழ்ந்தாருன்னா முகத்தை இப்படி திருப்பிக்கார். நம்ம பேசவே முடியாது. உண்மையாக பாராட்டுவோம். ஏன்னா இந்த சினிமா சிரமத்தில் ஒவ்வொரு படத்தையும் வெற்றி படம் எடுத்துகிட்டு இருக்க ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அவரை போல சிலரால் தான் இன்றைக்கி சினிமா நிமிர்ந்து நிற்குதுன்னா தான் ஒரு பெரிய காரணம். அடுத்து என்னுடைய மாப்பிள்ளை ஐஸ்வரி கணேஷ், அவன் யாருக்குறைய ஒரு 10 படம் எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போது ஒரே ஆள் 10 படம் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல். அப்புறம் நம்ம லைக்கா படம் நல்ல பெரிய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏஜிஎஸ் மீதி யாராவது நினச்சி பாருங்கள். இன்னும் சிலர் இருக்காங்க. ஆனால் சொல்லுகிற அளவுக்கு யாரும் இல்லை. சினிமாவோட சிரமப்படுது. ஆனால் திட்டமிட்டு செஞ்சால் வெற்றி படம். மக்கள் நல்ல படங்களை பார்க்குறாங்க. சின்ன படம் ஹீரோ, பெரிய ஹீரோ, சின்ன ஹீரோ பார்க்குறதில்ல. கதை இருக்கா, அதை ஒழுங்காக எடுத்து சமுதாயத்துக்கு சொல்லியிருக்காங்களா, அந்த படத்தை இன்றைக்கி மக்கள் பார்த்துட்ருக்காங்க. கடந்த 1 வருஷத்தில் சின்ன படங்கள் நிறைய வெற்றி பெற்று, அதனால் இந்த படமும் நெல்லை பாய்ஸ் ஒரு வெற்றி படமாக அமையும். ராஜா இன்னொரு படத்தில் ஹீரோவை நடித்து அவனே டைரக்ட் பண்ணிகிட்ருக்கான். இந்த படம் வெற்றி பெற்று அந்த படம் வெற்றி பெற்று அவன் ஒரு பெரிய ஹீரோவாக வரணும். இந்த டைரக்டரும் பெரிய டைரக்டராக வரணும். இசையமைப்பாளர் 2 பாட்டு கேட்டால் நல்லா இருந்தது. அந்த தம்பிக்கு என்னுடைய வாழ்த்தை சொல்லி எல்லோரும் வாழ்க. நல்ல படங்களை பார்த்து பாராட்டுங்கள். தமிழ் கலாச்சாரம் பண்பாடு காக்கிற படங்களை பாருங்கள். இன்றைக்கி தமிழ் கலாச்சாரத்தை கெடுத்து குட்டிச்சவராக்குகிற படங்கள் ஏராளம். கஞ்சா கடத்தல், கொலை கொள்ளை. என்ன சார், ஒரு துப்பாக்கியில் 50 பேரை சொல்கிறான் சார். ஒரு துப்பாக்கி 6 குண்டு இருக்குமா? என்ன 50 பேரா? இப்படி ஒருத்தன் அடிச்சு அந்த பக்கம் 6 பேர் விழறான். அதாவது அந்நேச்சுரல். அதெல்லாம் வேணாம். இயற்கையாக படம் எடுத்தால் தமிழ் மக்கள் பார்க்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை சொல்லி இந்த படம் வாழ்க, வெற்றி பெறுக, தயாரிப்பாளரும் வெற்றி பெற்று பணம் சேர்க்க வேண்டும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நெல்லை பாய்ஸ் என்கிற இந்த திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழா, அதிலே பங்கேற்கிற ஒரு வாய்ப்பு. இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய தயாரிப்பாளர் ராஜா அவர்களுக்கும் இயக்குனர் கமல் அவர்களுக்கும் இந்த படத்தின் நாயகன் தம்பி அறிவழகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். ராஜா அவர்களை பற்றி திரைப்படத்தில் இன்றைக்கு மிக பெரும் ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய அண்ணன் தானு அவர்களும் அண்ணன் ராஜன் அவர்களும்
பலரும் இங்கே பேசினார்கள். எனக்கு பெரிய அளவில் அவர் அறிமுகம் இல்லை. இயக்குனரும் தயாரிப்பாளரும் அறிவழகன் அவர்களோடு வந்து இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று எனக்கு அழைப்பு விடுத்தார்கள். பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையிலே எனக்கு சற்று தயக்கம் இருந்தது. ஆனாலும் மறுதலிக்க இயலவில்லை. அதற்கு முக்கியமான காரணம், இந்த படத்தின் நாயகனாக நடிக்கிற தம்பி அறிவழகன் என்னால் அன்போடு கென்னி என்று அழைக்கப்படக்கூடிய தம்பி குழந்தையிலிருந்து என் மடியில் வளர்ந்த ஒரு பிள்ளை. நான் எண்ணி பெருமைப்படுகிறேன். திரைப்பட கதாநாயகர்களை தொட்டு பார்த்தால் போதும் என்கிற நிலையில் இருந்த நான் இன்றைக்கு ஒரு நாயகனை நானே மடியில் வளர்த்தேன் என்று பார்க்கிற போது அது பெரும் மகிழ்வை தருகிறது. KK நகர் ஒட்டகப்பாளையத்திலே நான் ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்தேன் சில காலம். அந்த வீடு தம்பி அறிவழகனுடைய பெற்றோர் திரைப்பட கேமராமேன் தம்பி வில்லாளன் என்கிற சிகாமணியின் வீடு. அவர் யார் என்றால் ட்ரம்ஸ் சிவமணி அவர்களின் மருமக பிள்ளை, மைத்துனர். அந்த வீட்டில் நான் இருந்தபோது இவன் 1 வயதோ 2 வயதோ 3 வயது குழந்தைகள் என்றால் எனக்கு அப்படி ஒரு பிரியம் உண்டு. அதிலும் இவன் வித்தியாசமானவன். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக கவர்ச்சிகரமாக இருப்பான். அவ்வளவு அழகிய ஒரு குழந்தை. கொழுகொழுவென்று இருப்பான். அவன் நான் வெளியிலே சுற்றுப்பயணம் போய்விட்டு வந்து நள்ளிரவு வந்தாலும் அவனை பார்த்தால் விடமாட்டேன். காலையில் நிகழ்ச்சிகளுக்கு புறப்படுவதற்கு முன்பு அவனை பார்த்துவிட்டு தான் செல்வேன். அப்படி அவன் மீது ஒரு பிரியம். நிறைய கிள்ளி வைத்திருக்கிறேன், கடித்து வைத்திருக்கிறேன். அப்படி இருந்த ஒரு பிள்ளை இன்றைக்கு வளர்ந்து திரைப்படத்துறையிலே ஒரு கதாநாயகனாக ஒரு படத்தில் நடிக்கிறான் என்பதை அறிந்து உள்ளபடியே நான் பெரிதும் மகிழ்ந்தேன். அவனை பார்க்கிற போதெல்லாம் எப்போது உன் படம் வருகிறது என்று திரும்ப திரும்ப கேட்பேன். எத்தனையோ பலர் அப்படி படங்களில் நடித்து அந்த திரைப்படங்கள் வெளியிடாமல் அப்படியே நின்று விடுவதையும் நாம் பார்க்கிறோம். திரைக்கே வராமல் போய்விடுகிறது. சிறு முதலீட்டு படங்கள் அப்படி பல நெருக்கடிகளை சந்திக்கின்றன. அவர்களால் பெரிய அளவிலே பிரம்மாண்டமான விளம்பரங்களை செய்ய முடிவதில்லை. வெளியீட்டாளர்களும் அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு வாங்க வருவதில்லை. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், விநியோகஸ்தர்கள். சிறு முதலீட்டு படங்கள் எத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் சந்திக்கின்றன என்பதை நாம் அவ்வப்போது அறிகிறோம். அந்த வரிசையிலே இந்த படமும் ஒன்றோ? அறிவழகன் நடித்த படம் திரைக்கு வராமல் போய்விடுமோ என்ற கவலை எனக்கு இருந்தது. திடுமென போன வாரம் வந்து தயாரிப்பாளர் ராஜா அவர்களையும் கமல்ஜி அவர்களையும் அழைத்து வந்து அறிமுகப்படுத்தி, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று தன்னுடைய பெற்றோரோடு வந்து, அவருடைய தாயாரும் இங்கே வந்திருக்கிறார், அவர்கள் வந்து என்னை அழைத்த போது என்னால் மறுதலிக்க இயலவில்லை, மகிழ்ச்சி தாழவில்லை. கட்டாயம் நான் வருகிறேன், எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் வருகிறேன் என்று உறுதியளித்தேன். கட்சி அலுவலகத்தில் ஏறத்தாழ 200 பேருக்கு மேல் இன்றைக்கு திரண்டிருந்தார்கள். 5 மணிக்கே எனக்கு பதற்றம் வந்து விட்டது. 6 மணிக்கு நிகழ்ச்சி ஆயிற்றே. பெரிய தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் எல்லோரும்
வருவதாக சொன்னார்களே, அவர்களெல்லாம் முன்கூட்டியே வந்து காத்திருப்பார்களே என்கிற பதற்றம். ஆனாலும் என்னால் உரிய நேரத்திற்கு வர இயலாத அளவுக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நிறைய தோழர்கள் வந்து என்னை சூழ்ந்து கொண்டார்கள். அவற்றையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு நான் இங்கே வந்து உங்கள் முன்னால் நிற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தம்பி அறிவழகனை நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். அது என்னுடைய முதல் கடமை. அவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்த ராஜா அவர்களுக்கும் கமல்ஜி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அவர் பிரபலமான குடும்ப பின்னணியை கொண்டவர் அல்ல, ஏற்கனவே பல படங்களை நடித்து புகழ் பெற்றவர் அல்ல. ஆனாலும் அவரை ஒரு நாயகன் ஆக்க வேண்டும் என்று துணிந்து தம்பி ராஜா அவர்கள் ஒரு முதலீட்டை செய்திருக்கிறார் என்றால் அவருக்கு எப்படி என்னுடைய பாராட்டை தெரிவிப்பது, வாழ்த்துக்களை தெரிவிப்பது என்று திணறி நிற்கிறேன். அதற்காக அவரை நான் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறேன். நெல்லை பாய்ஸ் கதை முழுமையாக நாம் இன்னும் திரைப்படத்தை பார்க்கவில்லை, தெரியவில்லை. ஆனால் அந்த எழுத்தை பார்த்ததும் நான் கேட்டேன், என்ன இந்த நெல்லையில் நிறைய அறிவாள்கள் இருக்கின்றன, கொடுவாள்கள் இருக்கின்றன, இந்த எழுத்தின் வடிவமைப்பிலேயே அருவாய் இருக்கிறதே என்று கேட்டேன். நெல்லை என்றாலே அருவாள் என்று சொல்லக்கூடிய நிலை. அப்படித்தான் அதை சித்தரிக்க வேண்டும் என்று இல்லை. திரைப்படங்களில் எனக்கு நெடுநாளாக உள்ள ஒரு பெரிய கேள்வி, வன்முறைகள் இல்லாமல் படம் எடுக்கவே முடியாதா என்ற கேள்வி. வன்முறைகளுக்கு முன்னுரிமை அல்லது முக்கியத்துவம் தராமல் திரைப்படங்களை எடுக்க முடியாதா என்ற கேள்வி. திரைப்படங்களில் காட்டுவதைப் போல் உள்ளபடியே மக்களிடையே வன்முறை கலாச்சாரம் இருக்கிறதா என்ற கேள்வி. இயக்குனர்கள் மாற்றி சிந்திக்க வேண்டும். ஒரு கதாநாயகன் என்றால் அவன் 10 பேரை ஒரே நேரத்தில் அடித்து வீழ்த்துவான், 100 பேரை எதிர்கொள்வான். பெரிய அளவில் ஒரு தாதாயிசம் அல்லது ரவுடியிசம் இருந்தால்தான் அவன் ஹீரோ என்று கட்டாயமாக வலிந்து அதை காட்டித்தான் ஆக வேண்டுமா என்ற கேள்வி எனக்கு உண்டு. நெல்லையில் எவ்வளவோ பேர் கல்விமான்கள் இருக்கிறார்கள், தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள், ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள், நீதிபதிகள் தோன்றியிருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு சிறப்புக்குரியவர்கள் இருக்கிறார்கள். தென் மாவட்டங்கள் என்றாலே அருவா கலாச்சாரம், நெல்லை என்றாலே அருவா கலாச்சாரம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற போக்கு தொடர்ந்து இருக்கிறதே என்ற கவலை எனக்கு உண்டு. இந்த படத்தை வைத்து நான் பேசுவதாக கருத வேண்டாம், பொதுவாக பேசுகிறேன். அதை நாம் நியாயப்படுத்துகிறோம், காதலும் வீரமும் தமிழர் பண்பாடு என்று. வீரம் என்பது வேறு, வன்முறை என்பது வேறு. நான் மதுரையிலே 90களின் தொடக்கத்தில் இந்த இயக்கப் பணிகளை ஆற்றிய போது தோழர்களுக்கு பேசுகிற போது வீரம் என்றால் அருவாளை தூக்குவது என்று பொருள் அல்ல. நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் என்று ஒரு முழக்கமே நான் எழுதினேன். நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம், நெருப்பலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம் என்று வீரத்திற்கும் தீரத்திற்கும் நான் ஒரு முழக்கம் எழுதினேன். இது ஒரு கவிதை வரியாக தோழர்கள் எடுத்துக்கொண்டார்கள். வீரம் தீரம் என்பது முரட்டுத்தனமாக செயல்படுவது என்று பொருள் அல்ல.
மூர்க்கமாக செயல்படுவது என்று பொருள் அல்ல. அருவாளை தூக்கி நோஞ்சான்களை வெட்டுவதுதான் வீரம் என்று பொருளாகாது. நிராயுதபாணிகளை வெட்டுவது, ஆயுதம் தாங்கிய கும்பல் நிராயுதபாணிகளை வெட்டுவது வீரமாகாது. 10 பேர் சேர்ந்து பேருந்திலே வருகிற நிராயுதபாணிகளை சுற்றி வளைத்து அவர்களை வெட்டி வீழ்த்துவது வீரம் என்ற ஒரு பார்வை இங்கே இருக்கிறது. அப்படி அல்ல. நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கை, நாம் உள்வாங்கி கொண்ட கொள்கை, அந்த கொள்கைக்கு நெருக்கடி வருகிற போது அரசு தரப்பிலிருந்து வந்தாலும் பிற தரப்பிலிருந்து வந்தாலும், காவல்துறை தந்தாலும் அல்லது மற்றவர்கள் தந்தாலும், அந்த கொள்கையிலிருந்து ஒருபோதும் நான் வழுவ மாட்டேன், நழுவ மாட்டேன். சிறையில் அடைத்தாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன். துப்பாக்கிச் சூட்டை நடத்தினாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று எதிர்த்து நிற்பதுதான் உண்மையான வீரம். ஆனால் நாம் இங்கே வன்முறையை வீரமாக சித்தரிக்கிறோம். ரவுடியிசம் என்பது வேறு, ஹீரோயிசம் என்பது வேறு. ஆனால் இங்கே ரவுடியிசம் தான் ஹீரோயிசமாக மீண்டும் மீண்டும் உயர்த்தி பிடிக்கப்படுகிறது. புரட்சி என்பது வேறு, வன்முறை என்பது வேறு என்று நான் ஒரு பாடல் ஒரு திரைப்படத்திற்காக எழுதி கொடுத்தேன். அந்த பாடலும் திரைப்படத்தில் வந்தது. புரட்சி என்பது கட்டாயம் ரத்தம் சிந்திதான் ஆக வேண்டும் என்று இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் செய்தது ஆயுதம் இல்லாத ஒரு புரட்சி. அவர் எந்த இடத்திலும் ஆயுதம் ஏந்துவோம் என்று சொல்லவில்லை. ஆயுதம் ஏந்துவதற்கான எந்த சூழலையும் அவர் உருவாக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்திய அரசியலில் விவாதங்களின் மையப் பொருளாய் இருப்பது அம்பேத்கரின் சிந்தனைகள் தான். அரசமைப்பு சட்டம்தான் இன்றைக்கு இந்திய அரசியலின் மையப் பொருளாக இருக்கிறது. நாம் இங்கே சமூக நீதி என்று பேசுகிறோம், அது அரசியலமைப்பு சட்டத்தின் கோட்பாடு தான். சுதந்திரம் என்று பேசுகிறோம், அது அரசியலமைப்பு சட்டத்தின் கோட்பாடு. சமத்துவம் என்று பேசுகிறோம், அது அரசியலமைப்பு சட்டம் முன்மொழிகிற கோட்பாடு. மதச்சார்பின்மை என்று பேசுகிறோம், அது அரசியலமைப்பு சட்டம் முன்மொழிந்திருக்கிற கோட்பாடு. ஒரு தரப்பு மதம் வேண்டும், அரசுக்கு மதம் வேண்டும் என்று சொல்லுகிற தரப்பு இங்கே உண்டு. அரசுக்கு மதம் வேண்டாம், மக்களுக்கு மதம் வேண்டும். மதம் என்பது அரசுக்கானதல்ல, மக்களுக்கானது. இதுதான் அரசமைப்பு சட்டம் சொல்லுவது. இது எவ்வளவு பெரிய புரட்சி! இன்றைக்கு எளிய மக்கள் கல்வி பெற முடிகிறது, அதிகாரம் பெற முடிகிறது, கருத்து சொல்ல முடிகிறது, ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து போராட முடிகிறது. இவ்வளவு வாய்ப்புகளையும் எது தருகிறது என்றால் அரசமைப்பு சட்டம் தருகிறது. இவ்வளவு பெரிய மாற்றங்கள் இன்றைக்கு நிகழ்கிறது என்றால் அது அரசமைப்பு சட்டத்தால். ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, பெண்களுக்கு கல்வியே இல்லை என்கிற நிலை இருந்தது, சொத்துரிமை இல்லை என்கிற நிலை இருந்தது, அவர்கள் விரும்புகிற வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாத நிலை இருந்தது. இன்றைக்கு அதுவெல்லாம் மெல்ல மெல்ல மாறி வருகிறது. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வருகிற போது மாவட்டத்திலும் சரி மாநிலத்திலும் சரி முதல் மதிப்பெண் எடுக்கிறவர்கள் பெண் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். விளையாட்டு போட்டிகளாக இருந்தாலும் வேறு வகையான போட்டிகளாக இருந்தாலும் அதிலே இன்றைக்கு பெண் பிள்ளைகள் முதலிடத்தில் இருக்கிறார்கள். இந்த சில 10 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய முன்னேற்றம் பெண்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. அவர்களால் நீதிபதிகளாக இருந்து தீர்ப்பு வழங்க முடிகிறது, வழக்கறிஞர்களாக இருந்து வாதாடி வெற்றி பெற முடிகிறது, அரசியல் தலைவர்களாக இருந்து கட்சியை வழிநடத்த முடிகிறது. இதற்கெல்லாம் வழிவகுத்தது எது என்றால் அரசமைப்பு சட்டம்தான். இதுதான் புரட்சி, அமைதி புரட்சி. எனவே வன்முறையை புரட்சி என்று நாம் கருதக்கூடாது. ரவுடிசத்தை ஹீரோயிசம் என்று நாம் சித்தரிக்க கூடாது.
சொல்லுவதற்கு, பேசுவதற்கு, விவாதிப்பதற்கு, வெற்றிகரமாக அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு நிறைய கருப்பொருள்கள் இருக்கின்றன. தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் இன்னொரு கோணத்தில், மாற்று கோணத்தில் சிந்தித்து படைப்புகளை கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. எல்லோரையும் போல ஒரு குத்துப்பாட்டு இருக்க வேண்டும், நெருக்கமான காதல் காட்சியில் இருக்க வேண்டும், கவர்ச்சிகரமான காட்சிகள் அமைய வேண்டும், அதுதான் வியாபார உத்தி என்று ஒரு வரையறையை வைத்துக்கொண்டு ஸ்கிரிப்ட் எழுதுகிற நிலை இருக்கிறது. அந்த வரையறைகளை உடைக்க முடியும். கதாநாயகன்களின் மூலம் நம்பிக்கையை மக்களிடத்திலே விதைக்க முடியும். எவ்வளவோ கருப்பொருள்கள் நமக்கு இந்த சமூகத்தில் கிடைக்கின்றன. இந்த திரைப்படம் வன்முறையை அடிப்படையாக கொண்டிருக்கிறதா அல்லது கவர்ச்சிகரமான காட்சிகளை கொண்டிருக்கிறதா என்று நமக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக இப்படி ஒரு பார்வை இருப்பதை நாம் பார்க்கிறோம். நான் பார்க்குற எல்லா படங்கள்லையும் குறைஞ்சது 3 சண்டை இருக்குது, 4 சண்டை இருக்குது. அதில் கடுமையான இரத்த வெறி கொண்ட வன்முறைகள் இருக்கின்றன. அதை பார்க்க 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 வன்முறை என்பது இயல்பானது என்று ஒரு உளவியல் இங்கே கட்டமைக்கப்படுகிறது. வன்முறையை கண்டு ஐயோ இது பாவம், இது தவறு, இது அநீதி, இப்படி செய்யலாமா என்று பதறுகிற உள்ளம் போய் இதுவெல்லாம் இயல்பானது, இதுவெல்லாம் நடக்கும், இவையெல்லாம் நடக்கத்தான் வேண்டும் என்று ஒரு பொது உளவியலை இத்தகைய காட்சிகள் கட்டமைக்கின்றன. வன்முறையின் மீது ஒரு எதிர்மறை விமர்சனம் இல்லாமல் அதை கடந்து போகிற நிலை உளவியலாக கட்டமைக்கப்படுகிறது. எந்த ஒரு காட்சியை திரும்ப திரும்ப நாம் காட்டுகிறோமோ அந்த காட்சி இயல்பான ஒன்றாக மாறிவிடுகிறது. எவ்வளவு பேரை தீ வைத்து கொளுத்தினாலும் நம்ம கண்டுக்காமல் இருக்கிறோம். ஏன்னா திரைப்படங்களில் பார்த்த காட்சிகள் பெண்களை நிர்வாணப்படுத்தி பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினாலும் நாம் அப்படியே அதை வெறும் காட்சியாக பார்த்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், அரட்டை அடித்து கொண்டிருக்கிறோம். நம் மனம் பதறுவதில்லை. இவையெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது. கொடூரமான படுகொலைகள் நடக்கின்றன. மேலவளவிலே 7 பேரை வெட்டி படுகொலை செய்கிறார்கள் பட்டப்பகலில். தமிழ்நாடு அமைதியாக இருந்தது. திண்ணியம் என்கிற இடத்திலே ஒருவன் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டான் என்பதற்காக அவனை கட்டி வைத்து உதைத்து அவன் வாயிலே மலத்தை திணித்தார்கள். நாடு அமைதியாக இருந்தது. 2002ஆம் ஆண்டு நான் வன்னிக்கு போயிருந்த போது அண்ணன் பிரபாகரன் அவர்கள் போனவுடன் என்னிடத்தில் கேட்ட கேள்வி இதுதான். திண்ணியத்தில் ஒருவன் வாயில் மலத்தை திணித்தானே, என்ன கொடுமை, 3 நாள் நான் உறங்கவே இல்லை. இதையெல்லாம் எப்படி உங்கள் மாநிலத்து தலைவர்கள் சகித்து கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள்? வாயிலே மலத்தை திணித்தவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா என்று கேட்டார். ஒரு அநீதி நடக்கிற போது ஒருவன் உள்ளம் கொதிக்கிறது என்றால் அவன்தான் புரட்சியாளன். எந்த ஊரில் நடக்குது, எங்கள் ஊரில் நடக்குதா அப்படின்னு பார்த்து கொதிப்படைகிறவன் இல்லை. எங்கள் சாதிக்கு நடக்குதான்னு பார்த்து கொதிப்படைகிறது கொதிப்பல்ல, புரட்சி அல்ல. எங்கோ ஒரு இடத்தில் அநீதி நடக்கிறது என்றால் இந்த அநீதி நடப்பது கொடுமை என்று பதறுகிற அந்த உள்ளம், அதுதான் புரட்சிகர உள்ளம். அப்படி பதற முடியாமல் ஆக்குவது எது என்றால் திரைப்படங்களில் காட்டுகிற இத்தகைய காட்சிகள் தான். தினந்தோறும் பார்க்குறோம். எல்லா படத்திலும் வன்முறைகள். 10 பேர் சேர்ந்து ஒரு கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யக்கூடிய காட்சிகள், ரத்தம் தெறிக்கிற காட்சிகள், இதுவெல்லாம் நம்ம ஒரு படமாக தான் காட்சியாக தான் நடத்துகிறோம். ஆனால் அதை பார்க்குற மக்கள் மத்தியில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது ஒரு பொது உளவியலை கட்டமைக்கிறது. இப்படி தான் நடக்கும். அங்கே 2 பேரை வெட்டிட்டாங்களா, 10 பேரை வெட்டிட்டாங்களா, அதை பற்றி நமக்கு பிரச்சனையே இருக்காது, கவலையே இருக்காது, பதற்றமே இருக்காது, படபடப்பு இருக்காது, பதைப்பு இருக்காது. அப்புறம் அநீதி நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும்.
வீட்டுக்குள்ளே புகுந்து ஒருத்தன் துப்பாக்கியால் சுடுறான் கர்நாடகாவில். ஏண்டான்னா அவன் வந்து இடதுசாரி சிந்தனையாளர். நாடு அமைதியாக இருக்கிறது, பதறவே இல்லை. அந்த கவலையிலிருந்து நான் இதை சுட்டி காட்டுகிறேன். இந்த திரைப்படத்தை முழுமையாக பார்க்க ஆசை. ஏனென்றால் அதிலே தம்பி அறிவழகன் கதாநாயகனாக நடித்திருக்கிறான் என்பதும் ஒரு காரணம். நெல்லை பாய்ஸ் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், நம்முடைய கமல்ஜி அதை எப்படி இயக்கியிருக்கிறார், நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் இருக்கிற தம்பி ராஜா அவர்கள் எப்படி இதிலே கவனம் செலுத்தியிருக்கிறார், அவருக்கு எதிர்காலம் இருக்கிறது என்று அண்ணன் ராஜன் அவர்களும் பேசினார், அண்ணன் தானு அவர்களும் பேசினார். ஒரு படத்தை தயாரிப்பது எவ்வளவு பெரிய போராட்டம் என்பது நமக்கு தெரியும். சிறு முதலீடு என்றால் அதற்கு சிறு படம் என்று நாம் சொல்லுகிறோம். எந்த படமும் சிறிய படம் பெரிய படம் என்றில்லை. முதலீடு தான் சிறிய முதலீடு, பெரிய முதலீடு. சிறு முதலீட்டு படங்கள் என்று வேண்டுமானால் நாம் சொல்லலாம், சிறு படங்கள் என்று சொல்லக்கூடாது. தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற நெருக்கடி அவை. அந்த படத்தை தயாரித்து அதை திரைக்கு கொண்டு வருவது என்பது எவ்வளவு பெரிய போராட்டம் என்பது நமக்கு தெரியும். வந்ததும் அண்ணன் சொன்னார், 200 படம் வருதுன்னா 190 படங்கள் படுத்துக்குது, 10 படங்கள் தான் ஓடுது. ஆனாலும் இன்னும் 100 பேர் திரும்ப அந்த களத்துக்குள்ள வராங்க. இந்த தகவலை சொன்னார். தயாரிப்பாளர்கள் நலிவடைந்து விடக்கூடாது, நட்டமடையக்கூடாது. அவர்களும் இங்கே பாதுகாப்பாக தொடர்ந்து இயங்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த சங்கங்கள் எல்லாம், தயாரிப்பாளர்கள் சங்கம், இயக்குனர்கள் சங்கம் என்று ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் தனித்தனியே சங்கங்கள். தயாரிப்பாளரும் இயக்குனரும் ஒருமித்த கருத்தோடு இணைந்து இயங்கினால்தான் ஒரு படம் முழுமை பெறும். அந்த படத்தை திரைக்கும் கொண்டு வர முடியும். அதற்கு இந்த சூழல் ஏதுவாகவும் அமைய வேண்டும். இவற்றையெல்லாம் கடந்து இயக்குனர், தயாரிப்பாளர் போன்றவர்கள் ஒரு படத்திலே எந்த காட்சிகளை அமைக்க வேண்டும் என்பதிலும் ஒரு முற்போக்கான பார்வை கொண்டிருக்க வேண்டும். சாதி அமைப்பை நியாயப்படுத்துவது, சாதி பெருமையை உயர்த்தி பிடிப்பது, மதவாத அரசியலை நியாயப்படுத்துவது, இவையெல்லாம் சமூகத்தின் நலன்களுக்கு உகந்தவையா என்கிற சிந்தனை தேவை. பெரியார் அதற்காக தம் வாழ்க்கையை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டார். 65 வயதிலேயே தன் வாழ்வை முடித்துக் கொண்டார் புரட்சியாளர் அம்பேத்கர். அல்லும் பகலும் படித்து படித்து எழுதி எழுதி உறக்கமில்லாமல் அந்த வாழ்வை முடித்துக் கொண்டார். அவர்களெல்லாம் இந்த சமூகத்தில் எத்தகைய மாற்றத்தை உருவாக்க விரும்பினார்களோ அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு நாம் பெரிதாக திரைப்படத்திலே பிரச்சாரம் செய்ய முடியாது. ஆனால் அதற்கு எதிரான காட்சிகளை அமைத்து ஒரு எதிரான போக்கை சமூகத்திலே வளர்த்து விடாமல் இருந்தாலே போதும். இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இளம் இயக்குனர், இளம் தயாரிப்பாளர், இவர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது. ஆகவே இவர்கள் ஒரு முற்போக்கான பார்வை கொண்டவர்களாக பரிணமித்து வளர வேண்டும், வெல்ல வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.